இந்த பிப்ரவரி 28 யுத்தம் துவங்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தையில இல்ல. இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையினுடைய மையப் பொருளாக மாறி இருக்கிறது. பொருளாதார ரீதியாக ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அமெரிக்கா தான். பொதுவாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல மாத்துறதுக்கு அமெரிக்கா பல முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த 5 டிமாண்ட இவங்க தொடர்ச்சியா முன் வச்சுட்டே இருக்காங்க. ஏற்கனவே 12 நாள் யுத்தத்துல 2025ல இவங்க 3 முக்கியமான இடத்தை வந்து குண்டு போட்டு அழிச்சாங்க. இப்ப இவங்க சொல்றது என்னன்னா, நீ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபெசிலிட்டேட்டர் மட்டும் தான். ஈரான் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அது உலகத்துக்கு ஆபத்து நீங்க சொல்றீங்க. ஆனா இஸ்ரேல் கையில் இருந்தா ஆபத்து இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா தொடர்ச்சியா பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை, ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை, எந்த பேச்சுவார்த்தையிலையும் எந்த முடிவுமே எட்டப்படாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. தாய்வான் குறித்து ஒரு நாள் பேசி இருக்கிறாங்க. தாய்வான் குறித்து நீங்க வாயே திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சைனா அனுப்பிச்சுட்டுருச்சு. ஒட்டுமொத்த சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல பெரும்பாலான நாடுகள் சீனாவினுடைய வர்த்தகத்தை நம்பிதான் இருக்கு. இதுதான் அமெரிக்காவுக்கு பிரச்சனையா இருக்கு. 30 நாள் கழிச்சு நமக்கு சிலிண்டர் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் ஈரானினுடைய ஒரு கருணை தான். ஈரான் நம்ம மேல வச்சிருக்க, மக்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு தான். இந்த அரசு மேல எல்லாம் இல்ல. அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தோழர் சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் ஸ்டார்ட் ஆகி முடிவடையவும் இல்லை, முடிஞ்ச பாடும் இல்லைன்ற மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இதனால மக்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் சீன பயணமாக போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு சார்? ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்றுக்கு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த டிக்கிங் கிளாக் எப்போ வேணாலும் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும், நாங்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு சில நிமிடங்களை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஈரானை பார்த்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கிறாரு. அடிப்படையில் இந்த யுத்தம் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அது வந்து எப்போ வேணாலும் தொடரலாம் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சியான ஒரு சூழலாக இருக்குது. ஈரான் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய 5 முக்கியமான கோரிக்கைகளை அவங்க பேச்சுவார்த்தையினுடைய துவக்கத்திலேருந்தே வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. யுத்தத்துக்கு பிறகு ஒரு விஷயம் மட்டும் தான் அடிஷனல் ஆட் ஆயிருக்கு. இந்த பிப்ரவரி 28 யுத்தம் துவங்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தையில் இல்லை. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தையினுடைய மையப் பொருளாக மாறி இருக்கிறது. இதில் குறிப்பாக ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை மொத்தமாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். அதில் குறிப்பாக இப்போ லெபனான் மேலே வந்து ஒரு வாரமாக தீவிர தாக்குதல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த லெபனான் மீதான தாக்குதலை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தணும். இது இல்லாமல் எங்கள் மீது இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை மொத்தமாக லிஃப்ட் பண்ணுங்க. இது அப்போ இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 15 ஆண்டுகளாகவே ஈரானின் மீது மிகப்பெரிய சுமை, அதாவது பொருளாதார சுமையை வந்து அமெரிக்கா உருவாக்கியிருக்கு. அந்த நாட்டில் தடைகளை தொடர்ச்சியா தடைகள் விதிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. டாலருக்கு நிகராக பல லட்சம் ரூபாய் அவங்களுடைய மதிப்பு வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்கு. உள்ள வந்து முக்கியமான அத்தியாவசிய பொருட்களினுடைய தேவை தட்டுப்பாடு இருக்கான எல்லாமே இருக்கு. இதில் வந்து மாற்று கருத்துமே கிடையாது. பொருளாதார ரீதியாக ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் ஈரான், அதுக்கு முழுக்க காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் இதை லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இது இல்லாமல் குறிப்பாக ஏற்கனவே எண்ணெய்களை வந்து பல நாடுகளுக்கு விற்றுருக்குறாங்க ஈரான். அப்படி விற்கப்பட்ட எண்ணெய்களினுடைய பேமெண்ட்ஸ் டாலரில் யூஸ்வலாக வரும். அந்த டாலரில் வரக்கூடிய இந்த யூஸ்வல் பேமெண்ட்ஸ் எதையுமே திருப்பி கொடுக்காத மாதிரி இவங்களுடைய அசட்ஸை பல நாடுகளில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் அமெரிக்கா வந்து லிஃப்ட் பண்ண முடியாது அப்படிங்குது. இது இல்லாமல் காம்பன்சேஷன் கொடுங்க, இந்த யுத்தத்தை நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க, எங்களுக்கு மிகப்பெரிய தாக்குதல். ஈரான் தான் இந்த யுத்தத்தில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. அதில் குறிப்பாக இந்த யுத்தத்தை துவங்குறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் துவங்குறாங்க. இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆயிருக்கு, எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க. காம்பன்சேஷன் கேட்கறது வழக்கமாக நடக்கிறது தான். 2ஆம் உலகப் போரில் கூட, முதல் உலகப் போராக இருக்கட்டும், 2ஆம் உலகப் போராக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட நாடுகள் காம்பன்சேஷன் கேட்கறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். அதன் அடிப்படையில் ஈரான் வந்து காம்பன்சேஷன் கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒத்துழைப்பு தரல. இது இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸினுடைய இறையாண்மை எங்களிடம் தான் இருக்க வேண்டும்
அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க நாட்டு பாராளுமன்றத்தில் சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஈரானினுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில்லையும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது அவங்களுடைய கடல் பகுதிக்குள்ள தான் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க எல்லைகள்ல இருக்கு. அவங்க கடல் பகுதி தான் அது. நீங்கள் வந்து அங்கே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் இடைவெளிகள் இருந்தாலும் அதில் 2 இடத்துல தான் கப்பல் வந்து நகர்ந்து போக முடியும். அந்த 2 இடமே கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 2 இடமே வந்து ஈரானுடைய கடல் பகுதிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி மார்டைம் ஆக்டின்படி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஈரானுக்கு சொந்தமானது தான். ஆனால் அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் பொதுவாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் மாற்றுறதுக்கு அமெரிக்கா பல முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த 5 டிமாண்டை இவங்க தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்காங்க. இதற்கு ஆப்போசிட்டா அமெரிக்காவும் 5 டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, 400 கிலோ இருக்குது, அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வேற யார்ட்டையாவது ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே வந்து ஈரான் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சண்டை துவங்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்றது பாருங்க, அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே, ஈரான் தான் வந்து யுரேனியத்தை வச்சிருக்கு, ஈரான் தான் அந்த சண்டையை துவங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் ஜெனீவா பேச்சுவார்த்தையினூடாக, ஜெனீவா பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா ஈரான் தரப்பிலிருந்து அன்னைக்கு இருந்த சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரியாக இருந்த அலி லிஜானி போனார். ரொம்ப முக்கியமான நபர். அலி கமேனிக்கு அடுத்த நிலையில் இருந்து அந்த தேசத்தை வழிநடத்தியவர் அலி லிஜானி. மக்களோடு மக்களாக நின்றவர் அவர் தான் ஜெனீவா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ட்ரம்பினுடைய மருமகன் வந்திருந்தார், ட்ரம்பினுடைய நண்பர், இவங்க 2 பேரும் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்க. அந்த குஷ்னரும் இன்னொருத்தர் எனக்கு பேர் மறந்துருச்சு, அவங்க 2 பேரும் தான் பேச்சுவார்த்தை. வேன்ஸ் வந்திருந்தாங்க, ஜேடி வேன்ஸ். ஆமாம், ஜேடி வேன்ஸ் ஈடுபட்டார், அவர் வைஸ் பிரசிடென்ட். அது இல்லாமல் இன்னொருத்தர் வந்திருந்தார். ஸோ அப்போ இவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது அப்பவே என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் யுரேனியத்தை கொடுத்துட்றோம், பாதிக்கு பாதி கொடுத்துட்றோம், ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை பாதிக்கு பாதி கொடுத்துட்றோம். அது ரஷ்யாகிட்டயோ சைனாகிட்டயோ இல்லை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோ நம்ம வந்து கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் சண்டை இவங்க தான் துவங்கினாங்க. சண்டை துவங்கினது வந்து அமெரிக்கா தான். இப்போ திரும்பியும் இப்போ இருக்கக்கூடிய சண்டை நடந்து ஒரு 30-40 நாள் சண்டை நடந்து அதுக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போதும் இப்போ அமெரிக்கா என்ன கேட்குதுன்னா ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை கொடுத்துருன்னு கேட்குது. அது ஈரான் எப்போ தரம்னா சொல்லிடுச்சு. ஈரான் தரப்புல அதை வச்சிருந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு, அதில் நாங்கள் பாதி தரோம். அணுசக்தி தயாரிக்கிறதுக்கு மற்ற தேவைகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அதை வச்சுக்கிறேன்னு இருக்காங்க. ஒரு பீஸ்ஃபுல் ப்ராசஸ்க்காக நாங்கள் ஒரு பாதியை வச்சுக்கிறோம், நீங்கள் வந்து பேலன்ஸ் வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டேட்டர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே நீங்கள் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 12 நாள் யுத்தத்தில் 2025 இவங்க 3 முக்கியமான இடத்த வந்து குண்டு போட்டு அழிச்சாங்க. அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் ஸ்டாக்லாம் அங்கெல்லாம் இல்லை. ஏன்னா யுரேனியம் ஸ்டாக் அங்கே இருந்துருச்சு அப்படின்னா இவங்க போட்ட அந்த பங்கர் பஸ்டர் பாமால யுரேனியத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா கதிர்வீச்சு ஆயிருக்கும். ஈரானில் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது ஈரானை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஈரான்ல இருந்து நீங்க பஹ்ரைன் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளையும் பாதிக்கும், யுஏஇ எல்லா நாடுகளுக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. ஈரான் வந்து இந்த குறிப்பிட்ட அழிக்கப்பட்ட அந்த 3 நியூக்ளியர் சைட்ஸில் அவங்க வந்து யுரேனியத்தை வைக்கல, யுரேனியத்தை அவங்க வேற எங்கேயோ வச்சிருக்காங்க. அது இது வரைக்கும் ரொம்ப கான்ஸ்பிரசியாக இருக்குது, யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ இவங்க சொல்கிறது என்னன்னா நீ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அந்த ஃபெசிலிட்டேட்டர் மட்டும் தான். அது ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இருக்குது. இந்தியா வச்சிருக்கு, பாகிஸ்தான் வச்சிருக்கு, அன்அஃபிஷியலா இஸ்ரேல் வச்சிருக்காங்க, ரஷ்யா வச்சிருக்காங்க, சைனா வச்சிருக்காங்க, ஒப்பந்தத்திலே இல்லாத நாடுகள்லாம் வச்சிருக்காங்க. உலகத்துல எல்லா நாடும் வச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வராதவங்க, ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டிக்குள்ள வராதவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அது ஏன் ஈரான் மட்டும் வச்சுக்க கூடாது? அப்ப ஈரான் மீது ஏன் இந்த தீண்டாமை? ஈரானை ஏன் நீங்க ஈரான் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அது உலகத்துக்கு ஆபத்து நீங்க சொல்றீங்க, ஆனா இஸ்ரேல் கையில இருந்தா ஆபத்து இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நட்பு நாடு. அமெரிக்கா கையில், இப்ப நானே கேட்கிறேன், இப்ப இந்தியா கையில இருக்கு, பாகிஸ்தான் கையில இருக்கு. இப்ப பாகிஸ்தான் கையில் அணு ஆயுதம் இருப்பதாலேயே இந்தியா வந்து போய் சண்டை போட முடியாது. அவங்களுடைய ட்ரீட்டிக்கு அப்பாற்பட்டு வச்சிருக்காங்க, சில இடத்துல கையெழுத்தும் போட்டிருக்காங்க, ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க. ஈரானும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எங்களுடைய யுரேனியத்தை என்ரிச் பண்றது ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸுக்காக தான், சிவில் பர்பஸுக்காக தான். நம்ம ஈரானினுடைய வரலாறு எப்படின்னா முதலாக ஈரானில் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் எப்போ உள்ள வருது அப்படின்னா 1952க்கு பிறகுதான். அமெரிக்கா தான் கொடுக்கப்படுது, அமெரிக்கா தான் கொண்டு வந்து கொடுக்குது. நீங்கள் வந்து 51 அங்கே மக்களாட்சி வருது. அப்போ 53 மக்களாட்சி வந்ததுக்கு பிறகு 53 அந்த மக்களாட்சி தூக்கி எறியப்படுது, அமெரிக்காவாலேயே தூக்கி எறியப்பட்டு மன்னராட்சி வருது. மன்னராட்சி காலகட்டத்தில் அங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்க தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பீஸ்ஃபுல் டீல்னு சொன்னாங்க, அதுக்கு பேர் பீஸ்ஃபுல் டீலாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஈரான் 79க்கு பிறகான வளர்ச்சி அப்படிங்கிறது வேற மாதிரியான வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக ராணுவ ரீதியாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அணு ஆயுதம் தேவைப்படுது. அணு ஆயுதம் சொல்கிறத விட அணுசக்தி அப்படிங்கிறது எசென்சியல் ஃபேக்டராக மாறிச்சு. இன்னைக்கு சைனா முழுக்க வந்து அவங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜியை தாண்டி ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி அவங்க நடந்துட்டு இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி, நான் வந்து நிலக்கரியை வச்சு என்னுடைய உற்பத்தியை, என்னுடைய கரண்ட்டை, எனர்ஜியை
நான் வந்து உற்பத்தி பண்ண போறதில்லை அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. மேக்சிமம் அவங்க 2060க்குள்ள 0 கார்பன் எமிஷன் நோக்கி நகர போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலக்கரியோ பெட்ரோலோ பயன்படுத்த போறதே கிடையாது. அதை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் வந்து இது போல வந்து தோரியத்திலிருந்து யுரேனியத்தை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்டர்ஸை உருவாக்கிட்டாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதை வந்து அவங்க போர்ட்டபிளா மாத்திட்டு இருக்காங்க, சின்ன சின்ன யூனிட்ஸா மாத்திட்டு இருக்காங்க. ஸோ தோரியத்துல யுரேனியத்தை கன்வெர்ட் பண்ணி அதுல அவங்க எனர்ஜியை அக்வயர் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரியான ரிசர்ச்சில் தான் உலக நாடுகள் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. அதுல பெரும்பாலும் ஈரான் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. ஆனா ஈரான் மட்டும் அதை செய்யக்கூடாது, ஈரான் மட்டும் நியூக்ளியர் எனர்ஜி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது. ரெண்டாவது, நீங்க இந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு கேட்கக்கூடிய காம்பன்சேஷன் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதாவது யுத்தத்தை ஏற்படுத்தி அழிவை ஏற்படுத்தினதே அமெரிக்கா தான். ஆனா நாங்க தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டாவது, அது இல்லாம அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மொத்த அசட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அசட்ஸ் எல்லாம் யுத்தம் ஒரு முடிவுக்கு வராம நாங்க அந்த அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணதை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை அமெரிக்கா தான் எடுக்கணும். அவங்க தான் மிரட்டிட்டு இருக்காங்க. நேத்து யாரு, ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு நான் தாக்குதல் நடத்த போறேன் அப்படின்னு. ஈரானின் சார்பாக நேத்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி எதுவுமே சொல்லல. அவர் இதை பத்திலாம் ஒன்றும் சொல்லலை. அவர் உண்மையிலேயே வந்து உலகம் முழுக்க ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து ஒரு ஃபேன் மொமெண்டா பார்க்குற அளவுக்கு அவரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் போயிருக்கு, அவரோட பேச்சு போயிருக்கு. அவர் அவ்வளோ டீசெண்டாக டீல் பண்ணுறாரு. ஆனால் தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை, ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை, எந்த பேச்சுவார்த்தையிலையும் எந்த முடிவுமே எட்டப்படாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப சீனா பேச்சுவார்த்தை அமைதியா முடிஞ்சிரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சைனா பேச்சுவார்த்தை நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிச்சு பார்த்தேன். இப்போ ட்ரம்ப் வந்து சைனா போறாரு, மீட் பண்ணுறாரு. அதில் குறிப்பாக வந்து ஒரு 2.5 மணி நேரம் ரொம்ப தீவிரமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப டிப்ளமேட்டிக்கான பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவர் அங்கே போகிறாரு, ஒயிட் ஹவுஸ் போகிறாரு. அங்கே ஒயிட் ஹவுஸில் ஒரு பெரிய ரிப்போர்ட் வர்றாங்க, என்னென்ன பேசணும், குறிப்பாக ஈரான் குறித்து என்னென்ன பேசணும் அப்படின்னு. இங்கே சைனா தரப்புலேருந்து ஒரு ரிப்போர்ட்ஸ், அவங்க என்னென்ன நடந்துச்சுங்கிற ஒரு ஐடினரி வெளியிடுறாங்க. ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, both the countries agreed that Iran can never have a nuclear weapon. அதாவது ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்க கூடாதுன்னு 2 நாடுகளும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போறாரு. அது எங்களுடைய 2 நாடுகளுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. சைனா அப்படிலாம் சொல்லலை, அதை பற்றிலாம் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இது அமெரிக்கா வாலண்டியர் அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஒயிட் ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன வருது அப்படின்னா, 2 sides agreed that the state of Hormuz must remain open to support the free and flow of energy அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 நாடுமே முடிவு எடுத்திருக்கிறோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னு. நிரந்தரமா அப்படியெல்லாம் ஒன்றும் சைனா தரப்புலேருந்து வரல. சைனா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுத்தம் குறித்து சைனா நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கான்ஃப்ளிக்ட் ஷுட் நெவர் ஹேப்பன்ட், ஹேஸ் நோ ரீசன் டு கண்டினியூ. இப்படி ஒரு சண்டையே நடந்திருக்கக்கூடாது, இது தொடர்றதுக்கு எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேற்றுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ இதில் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு கோமாளி போல் ஆக்கப்பட்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே கோமாளி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் தினம் ஒன்று பேசுகிறார். ஒரு 2 வல்லரசுகள், சீனா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு உண்மையிலே எக்கனாமிக்கலி ஒரு பெரிய ஸ்டேட், அது சாதாரண நாடு கிடையாது. அமெரிக்கா பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ந்த நாடு. 2 நாடுகளுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 2 நாள் விசிட். அது 2.5 மணி நேரம் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளவு பொய்யும் தவறும் இருக்குது அப்படின்னா அமெரிக்காவினுடைய நிலை என்ன, வெள்ளை மாளிகையினுடைய நிலை என்ன அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஜி ஆல்சோ மேட் கிளியர் சைனாஸ் அப்போசிஷன் டு த மிலிட்டரைசேஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அண்ட் எனி எஃபர்ட்ஸ் டு சார்ஜ் எ டோல் ஃபார் இட்ஸ் யூஸ். அதாவது நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸும் மிலிட்டரைசைஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி டோல் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு நானும் ஜியும் சேர்ந்து பேசணும் அப்படின்னு உடன்பட்டுட்டாரு. ஆனால் அப்படி ஜி எதுவும் சொல்லவே இல்லை. சைனா பிரசிடென்ட் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. இதே போல் இப்போ சைனா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அமெரிக்காவினுடைய ஆயிலை வாங்குறதுக்கு, கல்ஃப் நாடுகளுடைய ஆயிலை வாங்குறதுக்கு, அதை குறைச்சிக்கிட்டு நம்மள்ட்ட இருந்து ஆயில் வாங்க போகிறாங்க, இப்படியும் அவர் சொல்லவே கிடையாது. சைனா தரப்பிலிருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஈரான் குறித்து தரவே இல்லை. அவங்க பேச்சுவார்த்தையில் முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, தாய்வான் குறித்து ஒரு நாள் பேசியிருக்கிறாங்க. தாய்வான் குறித்து நீங்கள் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா அனுப்பிச்சுட்டுருச்சு. அதே மாதிரி முன்னணி நிறுவனமான ஆப்பிள் மற்ற எல்லாத்தையும் கூட்டு போயிருக்காங்க, கம்பெனிகள் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. எந்த உடன்பாடும் அங்கே நடக்கல. அங்கே போயிங் நிறுவனத்துக்கு மட்டும் ஒரு 200 போயிங் விமானங்களை தயாரிப்பதற்காக ஒரு டெண்டர் கையெழுத்தாயிருக்கு. அவர் என்ன சொல்லி கூட்டு போனார் அப்படின்னா, 750 ஃப்ளைட் வரைக்கும் இவங்க வாங்குவாங்க, அக்ரிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அங்கே 200 ஃப்ளைட்டுக்கு மட்டும் தான் கையெழுத்தாயிருக்கு. 4% போயிங் நிறுவனத்தினுடைய ஷேர் குறைஞ்சிருச்சு. உண்மையிலேயே ட்ரம்ப்போட போனால் அத்தனை முதலாளிகளும் ட்ரம்ப் ஃப்ளைட்டில் வரும்போது கழுவி ஊற்றிருப்பாங்க, இவன் ஒரு ஆள், இவன் நம்பி கூட போயிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எந்த அக்ரிமெண்ட்டும் பெருசாலாம் எந்த அக்ரிமெண்ட்டுமே கையெழுத்தால.
ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்டேட் ஓன்டு கேபிட்டலை ஓன் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய அரசு நிறுவனங்கள் சக்தி வாய்ந்த நிறுவனங்களாக இருக்கும். சாதாரணமாக இல்லை. இப்போ இங்கே ரிலையன்ஸ், அம்பானி, அதானி மாதிரி டாமினண்ட்டான கேபிட்டலிஸ்ட் அங்கே வந்து வர முடியாது. அங்கே எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக மூலப்பொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. டெலிகம்யூனிகேஷன் செக்டாரா பெஸ்ட் சைனா கிட்ட இருக்கு. உக்ரைனில் நான் சொல்ல வெனிசுலாவினுடைய மொத்த டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கறது சைனாவினுடைய அரசு நிறுவனம் தான். நம்ம ஆதார் கார்டு வச்சிருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபாதர்லேண்ட் கார்டுன்னு வெனிசுலா வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து முழுக்க வந்து பயோமெட்ரிக் முழுக்க வந்து சீனா தான் தயாரித்து கொடுக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சைனாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பயங்கரம். ஒட்டுமொத்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பெரும்பாலான நாடுகள் சீனாவினுடைய வர்த்தகத்தை நம்பி தான் இருக்குது. இதுதான் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஈரான் யுத்தத்தினுடைய மையம் என்ன? இப்போ ஈரானில் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இந்த சண்டையை ஏன் அமெரிக்கா போட வேணும்? அமெரிக்கா அந்த சண்டையை போடுறதுனுடைய நோக்கம் என்ன? எந்த நோக்கமே இல்லையே. அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை ஈரானால்? இஸ்ரேலுக்கு பிரச்சனை, கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு பிரச்சனை இருக்குது. அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சீனாவுக்கும் ஈரானுக்குமான வர்த்தக உறவு தான் அவங்களுக்கு பெரிய பயமாக இருக்குது. இன்னைக்கு நேற்றுக்கு 5 கப்பல் வந்து எந்த விதமான தங்குதடையுமே இல்லாமல் சீனா கப்பல் எண்ணெய் எடுத்துக்கிட்டு சைனாவுக்கு போயிட்டாங்க. ஆனா அமெரிக்கா சுத்தி வளைச்சிருக்கு. ஆமா, அமெரிக்கா சுத்தி வளைக்குது. அதை தாண்டி போகுது. சைனாவினுடைய கப்பலை தாண்டி போகுது. இங்க நேற்று ஐரோப்பிய யூனியன் நேற்று ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. டைரக்டாவே ஈரானோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. நாம ஒரு காம்ப்ரமைஸுக்கு வருவோம், எங்க கப்பலை அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஆனா அமெரிக்கா மட்டும் தன்னுடைய 3 முக்கியமான கப்பல்களை இந்தியாவுக்கும் உடன்படுறாங்க. இந்தியாவோடையும் நாங்கள் நல்ல உறவுல இருக்கோம். இந்திய கப்பல்களுக்கு ஈரானே பாதுகாப்பு கொடுக்கறாங்க. நேத்துக்கு நீங்க சொல்றது வந்து நேத்துக்கு வந்து அப்பாஸ் அகாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப அழகா சொல்றாரு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நெருக்கமான நாடு. அதாவது இந்தியா வந்து அங்க இறந்து போன குழந்தைகளுக்கு வருத்தம் தெரிவிக்கல. 168 குழந்தைகள் பிளஸ் டீச்சர்ஸ் இறந்தாங்க. 180 பேர் மொத்தமா. அதுக்கு எந்த வருத்தமும் தெரிவிக்கல. அலி கமேனி அவர்கள் மரணம் அடைஞ்சாரு, அதுக்கு எந்த வருத்தமும் தெரிவிக்கல. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரிவித்தாரு, பிரதமர் தெரிவிக்கல. அது 4 நாள் கழிச்சு தான் தெரிவிச்சார். 4 நாள் கழிச்சு ஈரான் எம்பசிக்கு போய் மாலை போடும்போது அவங்க பேசினாங்க. இது இல்லாம இந்த யுத்தத்தை ஏன் நீங்க துவங்குறீங்க, ஈரான் மேல யுத்தம் நடத்தக்கூடாது, தப்பு அப்படிங்கறத பத்தி பேசல. இந்தியா எந்த இடத்துலயும் எந்த வாயுமே திறக்கல. ஆனா மருத்துவ உதவிகள் வழங்கினாங்க. இந்தியாவினுடைய கப்பல் இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவினுடைய கப்பலை ஒரு நாளும் அவங்க தடுக்கல. ஒரே ஒரு முறை தான் அடிச்சாங்க தெரியாம. அது இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப் எப்படி வேணாலும் முடிவு எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி இங்க மோடி எப்படி வேணாலும் முடிவு எடுத்துட்டு போறாரு. ஆனா இந்தியா எங்களோட நட்பு நாடு. இந்திய மக்கள் என்னோட மக்கள். அவங்களுடைய ஈரானினுடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா இந்திய மக்கள் என்னோட மக்கள், எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டேஜ் இருக்கு, உறவு இருக்கு. அவங்க பெட்ரோல் இல்லாம கஷ்டப்படுறதை நாங்க வந்து விரும்ப மாட்டோம். அங்க இருக்கக்கூடிய அரசு எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை வேணாலும் எடுத்துக்கலாம். இஸ்ரேலோட ரொம்ப க்ளோஸா இருக்கலாம். இவங்க ஒரு ஹிந்துத்துவா, அவங்க ஒரு ஜேனஸ்ட், 2 பேர்த்துக்குள்ள எப்படிப்பட்ட உறவுகள் வேணாலும் நீடிக்கலாம். ஆனால் இந்திய மக்களை நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம 3 ரூபா பெட்ரோல் விலை ஏறினாலும் பெட்ரோல் கிடைக்குது நமக்கு. இன்னைக்கு சிலிண்டர் வந்து 20-25 நாள் இல்லை 30 நாள் தள்ளி போய் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் எடுத்துக்கிட்டாலும் 30 நாள் கழிச்சு நமக்கு சிலிண்டர் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் ஈரானினுடைய ஒரு கருணை தான். ஈரான் நம்ம மேல வச்சிருக்க மக்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு தான். இந்த அரசு மேல எல்லாம் இல்ல. அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இறுதியாக சார், இப்போ UAE மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அணுமின் நிலையங்கள்லாம் தாக்கப்பட்டிருக்கு. இதனால கதிர்வீச்சு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா தாக்கப்பட்டது ஈரான் தரப்புல இருந்தான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்ல, ஈரான் தரப்புல இருந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்க வாய்ப்பு இல்லதான். ஏன்னா அவங்க வந்து இது போன்ற அணு ஆயுதங்கள் மீது, குறிப்பாக முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ் மீதெல்லாம் அவங்க நடத்த மாட்டாங்க. அவங்க எப்போ இது மாதிரியான தாக்குதலுக்கு நடத்த முன் வருவாங்க அப்படின்னா ரஸ்லஃபானை அடித்தாங்க. ரஸ்லஃபான் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெட்ரோல் சிட்டி. அதை ஏன் அடித்தாங்க அப்படின்னா இவங்க கார்கு தீவு அடித்தாங்க அமெரிக்கா, அதுக்கு தான் கவுண்டர் பண்ணாங்க. இது போல மோசமான தாக்குதலுக்கு மட்டும்தான் அவங்க பதிலடி மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர மக்கள் பாதிக்கிற மாதிரி, மக்களோட வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நாளும் ஈரான் வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே UAEயில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சவுதின்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி 2 தாக்குதல் இப்படி தான் நடந்துச்சு. யார் நடத்தினாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. உண்மையிலேயே இந்த தாக்குதலை யார் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இஸ்ரேலுக்கு தான் தெரியும். ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ சம்பந்தமே படாம ஒரு ஓரமா தானே சார். இல்ல அப்படிலாம் கிடையாது. கடந்த ஒரு 15 நாள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து எக்கச்சக்கமான ஆயுதங்களை வந்து டன் கணக்கில் வெடிமருந்துகளை வந்து அமெரிக்காட்ட இருந்து வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து இஸ்ரேலினுடைய இஸ்ரேல் டைம்ஸ் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையும், இது இல்லாமல் இன்னொரு பத்திரிகை இஸ்ரேலோட பத்திரிகை, 2 பத்திரிகைகளுமே அது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வெப்பன்ஸில் லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து UAEயில் பொருத்தி இருக்கிறாங்க. இது வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி.
இந்த ஒரு 24 மணி நேரத்தில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஹார்மஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமெரிக்கா ஒரு தாக்குதலை ஈரானின் மீது நடத்தலாம். அது நேரடி தாக்குதலாக இருக்காது. யுஏஇக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீவு, அது ஒரு 2, 3 நிறைய தீவு இருக்கு, சின்ன சின்ன தீவு, லவான் ஒரு தீவு இருக்கு. அந்த தீவை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்கு. யுஏஇனுடைய உதவியால் அந்த தீவை குறிப்பிட்ட அளவில் கைப்பற்றிடலாம். ஒரு ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஈரான் கட்டுப்பாட்டுக்கு பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய தீவுகளை 2 நாடுகளுக்கு இடையில அபு முகாஸ்ன்னு நினைக்கிறேன் இன்னொரு தீவு இருக்கு. இந்த தீவுகள் எல்லாத்தையுமே வந்து 2 நாடுகளுமே கட்டுப்படுத்துவாங்க. இந்த தீவில் ஏதோ ஒரு தீவை கட்டுப்படுத்தி அதை பிடிச்சி அங்கே ராணுவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா நாம வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனால் இதை தொடர்ச்சியாக ஈரான் எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்காங்க. ஈரான் யார் மீது அதிகமான ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா யுஏஇ மேலே தான் நடத்தினாங்க. அதிகப்படியான மிசைல் தாக்குதல் யார் நடத்தினாங்க அப்படின்னா யுஏஇ மேலே தான் நடத்தினாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அமேசானினுடைய மொத்த டேட்டா பேஸும் யுஏஇ அடித்ததும் ஈரான் தான். ஏன் இதை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, ஈரான் தான் இஸ்ரேலினுடைய ஆயுதங்களை கொண்டு வந்து ஈரானினுடைய கடல் பரப்புக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்து செட்டில் பண்ணுறது எல்லாமே யுஏஇ தான். அதனால் யுஏஇ மேலே அந்த கோவம் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் கடைசி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி. இதை தவிர்த்து எங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஒரு விஷயம் சொல்லிச்சு. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இன்டர்நெட் கேபிள் கல்ஃப் நாடுகளை சுற்றி போயிட்டு இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள், அது குறிப்பாக யுஏஇ வழியாக அந்த கடல் பகுதி வழியாக போகிறது மொத்தத்தையும் நாங்கள் வந்து வெடிமருந்து வச்சு தூக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அடுத்த 6 மாதத்துக்கு இன்டர்நெட்டே இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் அதை ரிப்பேர் பண்ணுறது. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிரத்யேகமான கப்பல்கள் தேவை. அந்த கப்பல்கள் எதுவுமே வந்து இப்போ கடலில் இல்லை, ஒரு கப்பல் தான் இருக்குது. அந்த ஒரு கப்பலும் ஈரான் அடிச்சு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ அப்போது ஈரானின் மீது யுஏஇ மீது ஈரானுக்கு ஒரு கோபம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த நியூக்ளியர் பிளான்ட் அவங்க அடிச்சிருக்க 100% வாய்ப்பு இல்லை. இந்த கோவத்தை பயன்படுத்திட்டு தான் இவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இவங்க வந்து நியூக்ளியர் பிளான்ட்டே அடிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புதுசாக சண்டையை உருவாக்குவதற்கு ஒரு வேலை நடக்குது. ஆனால் கடந்த 24 மணி நேரமாக நியூஸ் என்ன அப்படின்னா, ஹார்மஸ் லெட்டர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த யுத்தத்துக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா செய்ய போகுதா, இல்லை இஸ்ரேலும் யுஏயும் சேர்ந்து அடிக்க போகிறாங்களா? அமெரிக்காவுக்கு இது ஒரு பயம் இருக்குது. அமெரிக்காவுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஈரானை தாக்குதலினூடாக அழிச்சிட முடியாது. அப்படி நாம் அழிக்க முயற்சி பண்ணினோம் என்றால் அவங்க வந்து இந்த ஆயில் அசட்ஸை எல்லாத்தையும் அடிப்பாங்க. சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளினுடைய ஆயில் அசட்ஸை அடித்தாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வரும். 2வது, கல்ஃப் நாடுகளில் எங்கேயுமே இப்போ அமெரிக்காவினுடைய முக்கியமான தளங்களே ப்ராப்பராக செயல்படலை. அதை வந்து இந்த யுத்தம் துவங்கி ஒரு வார காலகட்டத்துக்குள்ளேயே ஈரான் எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக துவைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு கல்ஃபில் தங்களுடைய இராணுவ இருப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கிறதுனால இந்த யுத்தத்தை அவங்க துவங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இஸ்ரேலும் யுஏயும் இந்த யுத்தத்தை துவங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இடையில வந்து யுஏக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து கையில் காசு இல்லை, மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு. சீனா யுவான்ல வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஆமாம், இறங்கி வந்துட்டாங்க. அதை வச்சு அமெரிக்காட்ட மிரட்டுறாங்க. இங்கே பாரு, நீ வந்து டாலரை கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு அவங்க ஸ்வைப்பிங் கேட்டாங்க. எங்களுடைய நாணயத்தை கொடுக்குறோம், நீங்கள் டாலர்ஸாக கொடுங்க, இன்றைக்கி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், அடுத்த ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம், இது ஒரு கரன்சி ஸ்வாப்பிங். இந்த கரன்சி ஸ்வாப்பிங்கு யுஏஇ கேட்டப்போ அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேன்னுச்சு. ஓகே பாய் தேங்க்யூட்டு அவங்க சைனாவோட டீல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவோட 44 அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் போட்டு 24 மணி நேரம் நான் அவனுக்கு காசு தரேன்ப்பா, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, நம்ம டீல் பேசிக்கலாம்ப்பா அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா இறங்கி வந்துச்சு. ஸோ அப்போ இந்த யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய கேமை யார் ஆடுறாங்க அப்படின்னா இப்போ யுஏஇ தான் ஆடிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட துணையால் யுஏஇ தான் ஆடிட்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்கா இந்த யுத்தத்தை திரும்பவும் துவங்குவதற்கு பயப்படும். ஆனால் யுஏஇஓ இஸ்ரேலோ இந்த யுத்தத்தை வச்சு ஒரு கேம் ஆட முயற்சி பண்ணுறாங்க. அல்டிமேட்டாக அது என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, திரும்பவும் யுத்தம் ரொம்ப சீரியஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு சுத்தமாக பெட்ரோலே கிடைக்காது, ரொம்ப கேஸ் கிடைக்காம போய் ரொம்ப பிரச்சனைக்குள்ளாயிரும். சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 4-5 மாதத்துக்கு தேவையான இருப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கடந்த பிப்ரவரியில் யுத்தம் துவங்குது, டிசம்பர் 2025 அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் அதிகப்படுத்தி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. இந்தியானால மேனேஜ் பண்ண முடியாது. இந்தியா எப்படியாவது உள்ள தலையிட்டு ஏதாவது ஒரு கெஞ்சி கூத்தாடி இந்த பேச்சுவார்த்தையில் இந்த சண்டை வராமல் தடுக்கணும் அப்படின்னா, ஈரானோட நின்று இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரல அப்படின்னா இந்திய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்போயே அதனால தான் மோடி சொல்கிறாரு, அளவாக பயன்படுத்துங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, ஸ்கூல் ஒர்க் ஆகாது, திருப்பி ஒரு லாக்டவுன் வரும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஈரானின் மீது ஒரு வெறுப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறது கூட ஒரு முயற்சிகள் நடக்கலாம். உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கி ஈரான் மேலே ஒரு அன்பாக இருக்கிறாங்க. அவங்க மேலே நடத்த யுத்தம் அப்படிங்கிறது அநியாயமானதுன்னு.
அந்த அநியாயத்தை நியாயப்படுத்தணும். இல்ல ஈரான் பண்றதான் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி கொண்டு வந்து உலக நாடுகள் விடணும் அப்படின்னு பல நாடுகள் நினைக்கிறாங்க. அதுல இந்தியாவும் நினைக்குது. ஈரான் மீது ஒரு வெறுப்பை கக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. இந்த யுத்தத்தில் ஈரானோட நிக்கிறதான் சரியானது. ஒரு பேச்சுவார்த்தையினூடாக அடுத்த யுத்தம் துவங்காமல் இந்த போரை நிரந்தரமான ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது தான் இந்திய மக்களுக்கு நல்லது. தொடர்ந்து பேசுவோம் சார். இந்தியா ஈரான் இந்த சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.